பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 45ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், வெங்கல கதை உடைத்து இரும்பு தாட்பாட்களை முறித்து அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிபட புதைல். அந்தகாரம் மறைந்திருக்கிற பொக்கிஷம். நம்ம வாழ்க்கையில இந்த பொக்கிஷம் நிறைய பாடுபடுத்தும். நிறைய பேர் பொக்கிஷம் தான் பிரச்சனை. அதுதான் உங்கள் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே பொக்கிஷம் இருக்குது. நிறைய பேருடைய இதயம் காசு, பணம், சொத்து சேர்க்கணும். இதெல்லாம் நீங்கள் எசேக்கியேல் படித்தா எரேமியா 47:7 நீ உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷத்தையும் நம்பி. நிறைய பேர் அவருடைய சம்பத்தையும் பொக்கிஷத்தை நம்புறதுனால தான் கடவுளை நம்புறதில்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் அந்தகார பொக்கிஷம் எது, மறைந்திருக்கிற பொக்கிஷம் எது? கொலோசியர் 2:3 சொல்லுது, ஞானம் அறிவாகிய பொக்கிஷம் அவருக்குள்ளே அடங்கியிருக்கிறது. இயேசுக்குள்ளே ஞானம் அறிவாகிய பொக்கிஷம். பிசாசு இதே தான் செய்யலாம். நீங்கள் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை படிக்கும் போது லூசிபேர் அந்த ஞானம் புத்தி, ஞானம் புத்தினாலே அவன் பொக்கிஷத்தை சம்பாதிக்கிறான். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஞானம் புத்தி. தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில அந்த ஞானம் புத்தி இருக்கா? நீங்கள் இயேசுவை தவிர்த்து, இயேசுவை இல்லாமல் நீங்கள் எந்த ஞானத்தையும் புத்தியும் உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அவருக்குள்ள ஞானம் அறிவாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ எப்போ நமக்குள்ள அந்த பொக்கிஷங்களை அடைய முடியும்னா, உபாகம் 28:12 நல்ல பொக்கிஷசாலியாக வானத்தை திறப்பா. இந்த வானம் என்றது பரலோகம், அந்த நித்திய வாழ்வு, அழியாத ராஜ்யத்திலே உண்டான மேன்மையான சில அறிவுக்கு எட்டாத சில அற்புதங்களை ஆண்டவர் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அந்த பரலோக ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் பெற வேண்டும் என்றால் அவருக்குள்ளே போக வேண்டும், கிறிஸ்துக்குள்ளே போக. எப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளே போக முடியும்? அதே உபாகம் 28:1 சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்துக்கு நீ உண்மையாக செவி கொடுப்பாயானால் இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் உனக்கு பலிக்கும். அப்போ தேவ வசனம், தேவ வார்த்தை யாருக்குள்ளே போகிறது? ஏனென்றால் வெளிப்படுத்தல் 19:13 சொல்லுது, ஏசப்பாவுடைய பெயர் வார்த்தை. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கான், வார்த்தை, ரட்சகர், கிறிஸ்து. இதெல்லாம் தவிர்த்து வார்த்தை. அந்த வார்த்தையான தேவன் உங்களுக்குள்ளே வரும் பொழுது அந்த பொக்கிஷங்கள், அறிவு, ஞானம், புத்தி மறைந்திருக்கிற அந்த தேவனுடைய பொக்கிஷங்களை என்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ மக்கள் இந்த பூமிக்குரிய பொக்கிஷத்தை தேடி, அதான் நம்ம வாசித்த அங்கே எரேமியா 48:7 உன் சம்பத்தையும் உன் பொக்கிஷத்தையும் என்ன பண்ற நீ நம்பி. ஆனால் தேவன் யார் என்று மதிகேடன் சொல்கிறான். இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன், பணம் வச்சிருக்கேன். அமெரிக்காக்காரன் எழுதுறான், தன் டாலர்ல எழுதுறான், we trust in God. இந்த டாலர் இல்லை, இந்த பணத்தை இல்லை, இந்த பணத்தை உண்டாக்கின தேவனை நம்புகிறோம். அப்போ அந்தகார பொக்கிஷம் என்பது என்ன? ரட்சிப்பு. அதைத்தான் நீதிமான் வீட்டுக்குள்ளே மிகுந்த பொக்கிஷம் உண்டு, நீதிமொழிகள் அங்கே 6 வாசிக்கிறோம். உன் வீட்டுக்குள்ள பொக்கிஷம் வர வேண்டும், பொக்கிஷமாக இயேசு வர வேண்டும். அந்தகாரத்தில் இருக்கிற அந்த பொக்கிஷமாக கிறிஸ்து நீங்க வெளியே வரணும். அப்போ என்ன செய்யணும்? அவனோட வார்த்தை நம்ப வேண்டும், வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி வாழ முயற்சிக்கிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது அந்த வார்த்தை அனந்த ஞானத்தை, கிறிஸ்துவின் ஞானத்தை, அறிவையும் பொக்கிஷமாக தரும், ஞானத்தை பொக்கிஷமாக தரும், புத்தியை பொக்கிஷமாக தரும். அதுதான் உங்களே ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறதுலே கேட்க அந்த அறிவாகி பொக்கிஷத்தை தரக்கூடிய தேவன், அவருடைய பேரே வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஞானம், அறிவாகிய பொக்கிஷங்கள் அவருக்குள்ளே அடங்கியிருக்கிறது. தேவ மக்களே, உங்கள் வாழ்க்கை வெற்றியின் பாதை செல்ல வேண்டும் என்றால், ஜெயமாய் மாற வேண்டும் என்றால், இந்த பூமியில் உங்களை சம்பத்து பெருக வேண்டும் என்றால் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிங்கள். அது அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிவீட புதையில் உங்களுக்கு கொண்டு வரும். மறைந்து கிடக்கிற மேன்மை, மறைந்து கிடக்கிற உயர்வை இதனால் இயேசுவே தேவனே நமது பொக்கிஷமாக இருக்கிறபடினாலே அவருடைய சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம், தாழ்த்துவோம். இதுவரைக்கும் இல்லாத ஒரு மேன்மையும் வாழ்க்கையை காண்பீர்கள். ஒருவேளை பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்காய் காத்திருந்தால் இந்த வசனத்தின்படி கர்த்தர் வெங்கல கதவையும் இரும்பு தாட்பாளையும் உடைத்து புதைப்பொருள்களை தந்து உங்களை மேன்மையான இடத்தில் வைப்பாராக. இந்த வேத வாக்கியத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.